தேவி மோசம் பண்ணாதீங்க. அம்மா மோசம் செய்யாதே அம்மா தேவி மோசமும் செய்யாதே. அம்மா ஆசைகள் மணி அழகு திரிமேனி அண்ணா சகை வாடி அருகமணி பாரு. மோசமட நாடாளி கோரை மர் பெண்களே மோசமும் செய்யாதே அம்மா தேவி மோசமும் செய்யாதே. அம்மா பட்டைகளும் தேடி படிகளும் போவதற்கு மட்டங்களை மீறி வழிதேவி போகும் அம்மா பட்டைகளும் தேடி படிகளும் போவதற்கு மட்டங்களை தேடி வழிவதும் போகும் என்று. உற்ற துணை எனக்கு உகந்து நீ மாறினி மோசமும் செய்யாதே அம்மா தேவி மோசமும் செய்யாதே. மோசம் செய்யாது. அம்மா அப்படி வர்றதா இருந்தா தலை சீவி பொட்டு வச்சு பூவு வச்சு அப்படிதான் வருவோம். இழுத்து சாதிரி கதவை போமாங்கிட்டு. அனைவருமே பொருள் சென்று மடிந்தார்கள். பத்தாம் பூ வைக்கணுமா ஆமா பொட்டு வைக்கணுமா? என்னம்மா இது நியாயம்? வர முடியாதம்மா போமாங்கிட்டு. அரமனை சென்று அலங்காரம் செய்து கொண்டு வருகிறேன் என்று சென்றவர்கள் நாத்திரன் சொல்ல கேட்டு நாலு முன் சீப்பு கொண்டு நேத்தியாய் வங்களில் தினுமசமாய் போனது. சந்தன கனமடைத்து தாழ் தனி பூட்டினாலே தாய் மீது பூட்டினாலே அன்னையை மனை தண்ணி போய் புகும் தாயோடி அகவெற்றி வாங்களம்மா வெகு நிறம் மாற்றி. அன்னையை மனிதனில் போய் புகுந்தாலந்து அறிவலில் மாற்றியில் வான்மகுமா. அம்மா கேளாயோ செய்தியில் நீ என் வீரம் பேசாதி கிளிமொழி தன்னை சான்றால் சுகமுண்டுவா. அம்மா கேட்டாரோ கேள்வி என்னை கேட்டாரோ மீனை அம்மா திருப்பி தந்தை தந்தார் கேட்பாரோ யாரம்மா. அம்மா இல்லிடம் விட்டு நீங்கள் ஏன் தலை மாறி எனக்கு துணை வந்தால் உனக்கு சுகம் உண்டு. அம்மா வைகுண்ட சோழையும் நீ வரும் காலாய் தடங்குடி வாங்கலம்மா படிகளும் போகும். அம்மா ஏமா இன்னமா அலங்காரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? இழுத்து சாத்திரி கதவு வர முடியாதம்மா போமா. நீ வர முடியாது. முடியாது. அப்படி ஒரு அண்ணன்மார்களை தேடிச் செல்வதாக இருந்தால் எங்கள் இருவரையும் இந்த அரைக்கு மாளிகையில் தீயந்த நிலுமா எரித்துவிட்டு அங்கத்தை பொறுக்கி கங்கையில் கரைத்துவிட்டுகளுக்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்களை செய்து முடித்துவிட்டு தேடிச் செல்வாய் என்று சொல்கின்றார். அந்த ஈசனட்டு விதியை யாரால் மாற்ற முடியும்? அப்படியே செய்துவிட்டு இந்த பாவை தேடிச் செல்கிறேன்மா. நங்கையும் சொன்ன வார்த்தை நாத்தினரதுவும் கேட்டும் அங்கேயும் மனமணந்து மகிழ்ந்துதான் வீழ்ந்து நன்றாய். சங்கரன் தன்னை நோக்கி சகிக்கவே எழுந்து தங்கை ஏம்பிய மனைகள் எல்லாம் பிடித்து தன் மணிகள் வேக மணிகள் வேக ஐய பிடித்து தன் மனைகள் வேக துடித்து தன் வர்ணன் தன்னை தோற்றிரோம் செய்த போது எரிதனல் அணைந்த பின்பும் ஆண்டனோ ரங்கமெல்லாம் நான் மாங்குயில் வற்றினேனே வரமாட்டேன் என்று சொன்ன காரணத்திற்காக அரக்க திருமாளிகை வாழ்ந்தாத்தப்பட்டும் யானை கட்டும் சாம்படி மடித்துமி இருந்து சாம்பல் ஆகிவிட்டது. எனது அண்ணன்மார்கள் செய்ய வேண்டிய ஈமச்சடையில் இந்த பாவு செய்து முடித்துவிட்டு அண்ணன்மாருடைய பட்ட படுகளத்தை தேடி செல்கிறேன். அம்மா அம்மா என்ன சொல்ல போறேன் தேவி ஈசன் இட்ட விதிப்படிக்காக என்ன சொல்ல போற தேவி ஈசன் விட்ட விதிப்படிதானே. அம்மா பொட்டகங்கள் நீ மாறி நீங்கள் பட்டும் அடிக்கிறேன் தேவி. அம்மா கொண்ட இலைப்படிதானே ஈசன் விட்ட விதிப்படிதானே. அம்மா கொக்குக்கு மீனரை போலே உங்களை எக்கச்சிறை கொடுத்தேனே. அம்மா ஒட்டுக்கு வரும் இல்லை அந்த கை வரும் தாயே. அம்மா அங்க அடித்தீரிகையா நாளை கங்கையில்
பொறுக்கி கங்கையில் கரைத்தபடி செய்ய வேண்டிய ஏமச்சல நினைத்துமே செய்து முடித்துவிட்டு அண்ணமாருடைய கானகத்துக்கு வேண்டிய பொருளை எல்லாம் மடியில் கட்டிக்கொண்டு ஐயரை வரவழைத்து பெண்ணுக்கு பெண் துணையாக மாரியம்மனை கரகமாக செய்து அண்ணன்மாருடைய பட்டு படுகளத்தை தேடிச் செல்ல வேண்டும். அறபடி செல் அழைத்து வருகிறேன் ஐயரே. சுவாமி, அண்ணன்மாருடைய அனைவர்களுமே போரில் முடித்து விட்டார். அனைத்து கரும காரியத்தை முடித்துவிட்டு அண்ணன்மாருடைய பட்டு படுகளத்தை தேடி செல்கிறேன். தாங்களாடி இந்த கரகத்தை வாங்கி வழிய போய்கிறேன். தெய்வமே, இந்த பாவிக்கு யாருமே துணை இல்லாத காரணத்தினால் ஐயரை வரவழைத்து பெண்ணுக்கு பெண் துணையாக மாறியபடி கரகமாக செய்து எனது அண்ணன்மார்கள் எந்த இடத்துதான் போராடி வளர்த்துக்கிறார்களோ தெரியவில்லை. இந்த பாவிக்கு யாருமே துணை இல்லை. இந்த கரகத்தை துணையாக வைத்து எனது அண்ணன்மாருடைய பட்ட படுகளத்தை தேடி செல்கிறேன். அனைத்து தெய்வங்களையுமே எனக்கு துணையாக வர வேண்டும். சுவாமி, துணையாக வர வேண்டும். தேடி வருகிறேன். பத்தினி கரகமேதி பத்தினி கரகமேந்தி படுகளும் போவோம் என்று சக்தியில் பெருமை வந்தவன் செய்யும் முனிவர் எல்லாம் இந்த உத்தமிக்காக நீங்கள் உற்ற துணை வாங்கள் என்று அத்துசிகள் வனமோ நோக்கி அம்மனும் புலம்பலானே அம்மனும் புலம்பலானே ஈடுபடுகிறேன். அண்ணா பணமும் காணே சில்லா
என்பார்கள். இந்த கல்லும் முள்ளும் தைத்தும் கானகத்திலே அண்ணா அண்ணா என்று அழுது வரும் சத்தம் உங்கள் செவிக்கு கேட்கவில்லையா? இந்த பாவி உங்களை எப்பொழுது காணப்போகிறேன்? என்ன ஜென்மத்தில் இந்த பாவி காணப்போகிறேன்? தாங்கள் எல்லாம் இந்த பாவிக்கு துணையிருப்பீர் என்று நினைத்தேனே. இந்த பாவி பெண்ணாக பிறந்து உங்களை தேடி வருவதற்காக எங்களை வைத்து விட்டாய் ஆண்டவனே. இது இந்த படத்திலையும் தேடி அண்ணன்மார்களை காணவில்லை. இது அடுத்த மனத்திலாவது தேடி பார்க்கிறேன். கானக மனத்திலே கதறியை புலம்பி வந்து தேடிய நன்மாரை தேன்மொழி நல்லதங்கான் மேடரன் மனமோ நோக்கி மெல்லிய புலம்பலானே. மெல்லிய புலம்பலானே அண்ணாம் பானுமதி தானறியா பத்தினி தானல்லதங்கான் என் பிறப்பே பெரிய பொண்ணு திரு மேனி எல்லா சில்லண்ணா என் பிறப்பே பெரியல்லா ஆதி பெரியக்காண்டி விரட்ட சொல்லப்பட்டதால் இந்த மண்ணுலகிலே பிறக்கின்ற வாயிலே ஆணுருவம் பாதியாக பெண்ணுருவம் பாதியாக பிறந்தேன். அப்படி பிறந்த நான் என்னுடைய உருவங்கள் இரண்டும் ஒன்று சேர வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? தெய்வலோகம் புறப்பட்டேன்.
என் தந்தையாகிய சிவபெருமானை சந்தித்து தக்க உபாயம் கட்ட பொழுது, மகளே நீயோ மீண்டும் பூலோகம் செல்ல வேண்டும். அங்கே எந்த விதமான சத்தமும் இல்லாத இடத்திலே 92 தவக்கம்பத்தினட்டு 12 கோடி யுகம் தவம் புரிய வேண்டும் என்று சொன்னார். எனக்கு துணையாக வானர மிருகஜாதிகள், 7 கன்னிமார்கள், மலைகள் பிறப்பதற்கு 3 தினங்களுக்கு முன்பதாக பிறந்த என்னுடைய அன்னராகிய மந்திரம் படைத்த மகாமுனி மூவரையும் துணையாக அனுப்பி வைத்தார். அனைவரையும் அழைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தேன் இந்த பூலோகம். இங்கு வந்து பார்க்கிற தருவாயிலே இந்த வீரவனை ஐவன காட்டிலே கூவண்ட பள்ளம், குறிஞ்சிபடச்சோலை, அகடுகள் திகடுபாறை, அச்சமில்லா தச்சக்கோம்பை, வெண்முடி கைலாசத்துக்கு புறப்பட்டு சென்றேன். அங்கு சென்று 92 தவக்கம்பத்தினட்டு நான் தவம் புரிந்து கொண்டிருக்கின்றேன். என் தவம் முடிவதற்கு இன்னும் 3.25 நாளைக்கு மட்டும் இருக்கின்ற காரணத்தினால் மீண்டும் தந்தையை நோக்கி தவம் புரிய வேண்டும். தந்தையினுடைய அருள் காட்சியை காண வேண்டும். ஓ நமச்சிவாய நமக. தவம் செய்ய நடந்தாலே பெரிய காண்டி, தவம் செய்ய நடந்தாலே தவம் செய்ய நடந்தாலே பெரிய காண்டி, தவம் செய்ய நடந்தாலே தவம் செய்ய நடந்தாலே தாயார் பெரிய காண்டி, 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 மாரி மன்னன் மணி மாயன் சகோதரி, மாயன் சகோதரி, தவம் செய்ய நடந்தாலே பெரிய காண்டி, தவம் செய்ய நடந்தாலே அங்கே தவம் செய்ய நடந்தாலே பெரிய காண்டி, தவம் செய்ய நடந்தாலே. ஓ நமச்சிவாய நமக. ஓ நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. ஓ நமச்சிவாய நமக. ஹலோ ஹலோ. சுத்தினல வளவு வந்தேன் சிவமே சூரியனை தாழ் பணிந்து, சுட்டினல்ல வலம வந்த சிவனே சூரியனை தாய் பணிந்து, நான் இருபுறமோ சுற்றி வந்து சிவமே இன்பதமோ செய்யலுற்றே, இருபுறமோ சுற்றி வந்து சிவனே இந்ததமோ செய்யலுற்றே, மறுபுறமோ சுற்றி வந்து சிவமே மண்டியிட்டு தாழ் பணிந்தே, மறுபுறமோ சுற்றி வந்து சிவனே மண்டையிட்டு தாய் பணிந்தே. அரகரா தேவ தேவா தேவ தேவா சிவ சம்பமகா தேவ தேவா தேவ தேவா தேவ தேவா சிவ சம்பமகா தேவ தேவா. ஓ நமச்சிவாய நமக. ஓ நமச்சிவாய நமக. ஓ நமச்சிவாய நமக. ஓ நமச்சிவாய நமக. இந்த வீரமலை என்று வீட்டினில் தொட்டனே பிரமதேவா, அந்த வீரமலை என்று வீட்டினில் கெட்டனே பிரமதேவா, இந்த வீரவனை பார்க்க வேதல் விதித்தானோ பூதனாங்கதா, அந்த வீரமலை எட்டில் வேசத்துகின்றனோ பிரமதேவா, ஐயோ தோகமாளி என்று சொல்லிட கேட்டினே திருமகேவா, அந்த மோகம் மனிதனை சொல்லி கெட்டனே பிரமதேவா, இந்த தோகமடை பார்க்க தொகித்தாயோ என் தலையில் பூதனாங்கதா, இந்த தோகமலை காற்றில் தைந்தது கெட்டதே பிரமதேவா, ஐயோ நாகமலை என்று நாட்டினில் கேட்டினே திருமகேவா, ஐயோ நாகமலை என்று நாட்டினில் கெட்டனே பிரமதேவா, இந்த நாகமடை பார்க்க நாதல் விதிதானோ பூதனா. அண்ணா என்று ஆச்சரியமாக இருக்கிறது. நான் தவறு செய்து கொண்டிருக்கிற தருவாயில் யாரோ ஒரு பெற்றாடவள் அண்ணா அண்ணா என்று அழுது புலம்பிக் கொண்டு வருகிறாள். அண்ணவளை யார் என்று பார்த்து வர வேண்டும். அம்மா வானர மிருகங்களே, தாயே யாரோ ஒரு பெண்ணானவள் அழுது புலம்பிக் கொண்டு வருகிறாள். சரி அண்ணவளை யார் என்று பார்த்து வாருங்கள். தாயே ஆ, நாங்களோ சென்று பார்த்தோம். அருகில் நெருங்க விட அக்கினி சோழவர்கள் வீசிக்கொண்டிருக்கிறது. எங்களால முடியாதம்மா, முடியாது. அப்படி என்றால் இதோ 7 கன்னிமார்களை வரவழைத்து அந்த பெண்ணை யார் என்று பார்த்து வர சொல்ல வேண்டும். தாயே கன்னிமார்களே, தாயே அந்த பெண்ணை யார் என்று பார்த்து வாருங்கள் அம்மா. அப்படியே ஆகட்டும் அம்மா. தாயே நாங்களோ சென்று பார்த்தோம். அருகில் அக்கினி சொல்வாகப்பட்டது வீசிக்கொண்டிருக்கிறது. எங்களால் பக்கத்தில் நெருங்க முடியவில்லை அம்மா, நெருங்க முடியவில்லை. தங்களால் முடியவில்லையா? உண்மைதான். அப்படி என்றால் இதோ மலையில் பிறப்பதற்கு 3 தினங்களுக்கு முன்னதாக பிறந்த என்னுடைய அண்ணராகிய மந்திரம் படைத்த மகாமணி வரவழைத்து யார் என்று பார்த்து வர சொல்ல வேண்டும்.
அண்ணா மகாமணியே, தாயே பெரியக்கா, அந்த பெண்ணை யார் என்று பார்த்து பாருங்கள் அம்மா. அப்படியாகட்டும். இப்பொழுது சென்று பார்த்தேன். அந்த பெண்ணாகப்பட்ட அருகில் அக்கினி சோழாமட்டது வீசிக் கொண்டிருக்கிறது. என்னால் நெருங்க முடியவில்லை தாயே, நெருங்க முடியவில்லை. மூவரால் முடியவில்லையா? உண்மைதான். அப்படி என்றால் அப்பேற்பட்ட சத்தியவடைத்த பெண்ணானவள் யார் என்று இதோ என்னுடைய தவமே கலைந்தாலும் பரவாயில்லை, தவத்தை கலைத்து விட்டு வருகிறேன். அன்னவளை யார் என்று பார்த்து வருகிறேன். ஆகட்டும் தாயே. அப்படி ஆகட்டும். ஓ நமச்சிவாய நமக, ஓ நமச்சிவாய நமச்சிவாய நமக. யாரம்மாடி, எந்த நாட்டை சேர்ந்தவள்? எதற்காக இந்த ஐவன காட்டிலே கையில் கரகத்தை ஏந்தி கொண்டு அண்ணா அண்ணா என்று அழுது புலம்பிக் கொண்டு வருகிறாய்? தாயி, தாங்கள் யார்? எந்த நாட்டை சேர்ந்தோடு வீரபலி காண்டகத்தில் தன்னதனமையாக அண்ணா அண்ணா என்று புலம்பி வர காரணம் இருக்க கேட்டீர்கள். உண்மைதான். எனது நாடு ஆனாடு கோநாடு அழகு புண்ணியவள நாடு நெல்லிவள நாடு நீ சொல்ந்த கோநாடு. சரி. தாயார் தாமரமனார் சிக்கன் தகப்பனார் குன்னோனையானுக்கு மகளாக பிறந்த தங்கு என்னுடைய பையன். அப்படியா? எனது அண்ணன்மார்கள் அனைவருமே மேனாட்டு காலிவளில் படித்து வந்து போராடி படிக்கப்பட்டார்கள். அதற்காக இந்த வீரபலி காண்டகத்தில் அண்ணா அண்ணா என்று அழுது புலம்பி வந்தனம்மா. எந்த இடத்திலும் அடிக்கின்றார்கள் தாயே, தாங்களான் பார்த்து வர வேண்டும். உன்னுடைய அண்ணன்மார்களும் அந்த மேனாட்டு படைகள் மீது படையெடுத்து அவர்களை வெள்ளரி பிஞ்சுகளை போல் வெட்டிய காரணத்தினால் இந்த வீரமலைக்கும் வையமலைக்கும் இரத்த வெள்ளமாக பிண குமையல்களாக காணப்படுகின்றது. அப்படியா? அதனால் அவர்களை எந்த இடத்துல எப்படி மாண்டு மடிந்து கிடப்பார்கள் என்று எனக்கு தெரியாது. இருந்தாலும் உன்னுடைய சத்தத்தை கேட்டு பெண்ணுக்கு பெண் துணையாக தவத்தை கழித்து விட்டு வந்திருக்கின்றேன் அல்லவா? அவருடைய அங்க அடையாளங்களை எடுத்து சொன்னால் அவர்கள் எங்கிருந்தாலும் சரி நிச்சயமாக அன்னவர்களை நான் உயிரிழப்பு தருகிறேன் அம்மா. என்னமா சொல்றீர்கள்? ஆமா, வீரமளிக்கும் ஐயமளிக்கும் ஒரே பிணக்கு விழாக இரத்த விழாக ஓடிக்கொண்டிருக்கிறது. உனது அண்ணன்மார்கள் யார் என்று அடையாளம் காண்பேன். அண்ணமாருடைய அடையாளங்களை தனித்தனாக சொன்னால் பார்த்து வருகிறேன் என்று சொல்கிறேன். உண்மைதான் அம்மா. சொல்கிறேன் தாயே, சொல்கிறேன் அம்மா. அம்மா என்ன சொல்ல போறேனேடி தாயே, அம்மா என்ன சொல்ல போறேனடி தாயே. அம்மா என் தலை வீதி படிக்கலாம் தான், அம்மா என் தலை வீதி படியோ தாயே. அம்மா பெரிய நான் என்ற ஒரு அண்ணன், அவர்தான் பேர் பெரிய பொன்னரடி தாயே, அவர் பேர் பெரிய பொன்னரடி தாயே. அம்மா சின்னடன் என்ற ஒரு அண்ணன், அம்மா அம்மா சொல்லல் என்ற ஒரு அண்ணன், அவர் திரிபுடி குமார சங்கர் தாயே, திரிபுடி குமார சங்கர் தாயே. எனக்கு அரிய துணை எனக்கு ஒரு அத்தா, அரிய துணை இருக்கும் அத்தா, ஒரு அசையாத மன்னரடி தாயே, அசையாக வந்தரடி தாயே. கடுகள் அடிக்கி மீத போக போக காலடியில் விட்டிருப்பான் தாயே, அந்த காலடியில் விட்டிருப்பார் தாயே. கூடி நாட்டே, அம்மா ஐவரும் குடி வர நாட்டு, நாங்கள் ஆண்டு வந்த கொஞ்ச சில காலம், அம்மா ஆண்டு வந்து கொஞ்சம் சில காலம், ஐவர் போன பின்பில் நாத்தான் இருக்கும் அத்தா. யாரு மெத்த பாவியானே தாயே, அம்மா யாரு மங்க பவியனே தாயே, பணத்தில் யாரு மெத்த பாவியானே தாயே. அம்மா இப்படி பேநாமங்களை கொண்டவர்கள் எனது அண்ணன்மார்கள். சரி. அவர்கள் எந்த இடத்தில் மடிந்திருந்தாலும் அஞ்சு கொத்து சல்லடை இடையில் அணிந்திருப்பார். மீசை முறுக்கழகன் மின்கோபக்காரன். அது மட்டுமல்லாமல் அவர்கள் எந்த இடத்தில் மடிந்திருந்தாலும் அண்ணம்மார் செத்த இடம் தனியிலே தாயே, அம்மா செத்த இடம் தனியிலே தாயே, பணத்தில் செவ்வாதளி போட்டிருக்கேன் அம்மா, அம்மா செவ்வரளி புத்திருக்கும் அம்மா, அண்ணம்மார் மாண்ட இடம் தனியிலே தாயே, அம்மா மாண்ட இடம் தனியிலே தாயே, பணத்தில் மல்லிகை பூ போட்டிருக்கேன் அம்மா, அம்மா மணிய பூ புத்திருக்கும் அம்மா, அவர்கள் பட்ட இடம் தனியிலே அம்மா, ஆமா அம்மா கொண்ட இடம் தனியிலே தாயே, பணத்தில் பட்ட மரம் போல் வடியும் தாயே, அம்மா மற்ற மரம் போல் வடியும் தாயே, பணத்தில் பட்ட மரம் போல் வடியும் அம்மா, அம்மா பட்ட மரம் போல் வடியும் தாயே. தாயே, அண்ணன்மார்கள் செத்த இடத்திலே செவ்வரளி போத்திருக்கும், ஆண்ட இடத்திலே மல்லிகை பூ போத்திருக்கும்.
பட்டு படுகளும் சேர்ந்த இடத்திலே பட்ட மரங்கள் எல்லாம் தழைத்தோங்கி நிற்கும். அது மட்டுமல்லாமல் எனது அண்ணன்மார்கள் எந்த இடத்தில் மாண்டாலும் அம்மா மாண்டாலும் எங்க சின்ன அண்ணல் தாயே மாண்டாலும் எங்க சின்ன அண்ணல் அவர் மன்மதனை போடி இருப்பாராகி இந்த மண்ணிலே சாய மாட்டார்கள். மண்டியிட்ட பாவனையால் மன்மதனைப் போல மேற்கு முகமாக நோக்கித்தான் வைத்திருப்பார்கள். அன்று மலர்ந்த செந்தாமரை புஷ்பம் எப்படி அகமகிழ்ந்திருக்குமோ அதை போல் இருப்பார்கள் அம்மா. அவர்தான் அண்ணன்மார்கள். அப்படி என்றால் நான் முன்பதாக சென்று கொண்டிருக்கின்றேன், என்னை பின்தொடர்ந்து வர வேண்டும். அப்படி ஆகட்டும். அண்ணன்மார்கள் எங்கிருந்தாலும் உயிரிழப்பு தருகிறேன். அம்மா, உன்னுடைய அண்ணன்மார்களை உயிரிழப்ப வேண்டுமானால் என்னால் முடியாது. என்னமா சொல்கிறீர்கள்? ஆமா, தாங்களால் உயிரிழப்பு தர முடியாதா? நிச்சயமாக. அப்படி என்றால் உன்னுடைய அண்ணன்மார்கள் மாண்டு படுத்திருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு முன்பதாக இருவரும் சேர்ந்து ஹோமம் வளர்த்த வேண்டும். அப்படியா? புகையாகப்பட்டது தெய்வலோகம் சென்று புகைமண்டலம் தாங்க முடியாமல் தேவர்கள் அனைவரும் இந்த பூலோகம் வருவார்கள். அப்பொழுது தேவர்களிடத்திலே தெரிவித்தால் உன்னுடைய அண்ணன்மார்களுக்கு 3/4 நாள்கள் உயிரிழப்பு தருவார்கள். இருவரும் சேர்ந்து ஓமம் வளர்த்துவோம் அம்மா. அப்படி ஆகட்டும் தாய். ஆகட்டும். அண்ணன்மாருடைய படுகளத்திற்கு முன்பாக ஓமம் வளர்ப்போம். ஓமம் வளர்த்திடவே, ஓமம் வளர்த்திடவே, சாந்தி ஒன்றாகி வீசிடவே, சாந்தி கொண்டாடவே செய்திடவே, இந்த விண்ணுலக புகையெழும்பே, அந்த மேலகத்தின் தேவரெல்லாம் கட்டி மகிழ, ஆதி பெரிய காண்டியம்மன் கோடான கோடி வணக்கம். மங்களமாக வாழ்ந்திருப்பாய். ஆக